குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? முன்னாடி சொன்னது போலவே இப்போ வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் உள்ளதை நோட்டில் காப்பி பண்ணி சொன்னோம், அதை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. இந்த லாஸ்ட் கிளாஸில் நாம் குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதோடைய பேசிக் டெஃபனிஷன் பார்த்தோம், அதுக்கான குவாட்ரடிக் ஃபார்முலாஸ் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் அதோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நமக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவா ஜீரோவா அப்படிங்கிறத வச்சு அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் அதோட கிராஃப் எப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு அதோட கன்டினியூ பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, quadratic functions continue. Note 1. If alpha and beta are roots of ax square plus bx plus c equal to 0. ax square plus bx plus c அப்படிங்கிறது நமக்கு quadratic equation சொல்லி தெரியும். இந்த quadratic equationsல 2 roots இருக்கும். ஏன்னா இதோட பவர்ல என்ன 2 quadratic equation, quadratic functionக்கு 2 roots இருக்கும். one root alpha, another root beta அப்படின்னு சொல்லியிருக்கோம். Then the sum of 2 roots, அந்த 2 roots இருக்குல்ல, அந்த 2 roots sum பண்ணோம் அப்படின்னா alpha plus beta equal to minus b by a. The sum of 2 roots equal to minus b by a. minus bங்கிறது coefficient of x by a அப்படிங்கிறது coefficient of x square. The sum of roots alpha plus beta equal to minus coefficient of x by coefficient of x square and alpha in beta, அதாவது product of 2 roots. அந்த 2 roots alpha and beta product multiply பண்ணோம்னா அது எதுக்கு வேல்யூ ஈக்குவலா இருக்குன்னா c by a, constant by coefficient of x square. Okay, alpha in beta, the product of 2 roots alpha beta equal to c by a, constant by coefficient of x square. Okay, next point number 2. If the discriminant b squared minus 4ac is negative, discriminant b squared minus 4ac, discriminant தீர்மானிக்கும் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட அந்த குவாட்ரடிக் ஃபங்க்ஷனோட வேல்யூவை இதோட நேச்சர் எப்படி இருக்கும், அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும், அப்படி அதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா அந்த b squared minus 4ac. இந்த b squared minus 4ac தான் discriminant அப்படின்னு சொல்றாங்க, தீர்மானிக்கக்கூடியவங்க. எப்படி அப்படின்னா b squared minus 4ac is negative, இதோட வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுன்னா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம், b square minus 4ac யோட வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ரியல் ரூட்ஸ் இருக்காது, நோ ரியல் ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது காம்ப்ளெக்ஸ் ரூட் தான் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் ரூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே பாருங்க. In this case we have the complex roots, 2 complex root, 1 alpha equal to minus b plus I root of 4ac by minus b squared by 2a. Another one root b equal to minus b minus I square root of 4ac minus b squared by 2a, where I squared equal to minus 1. பாருங்க, இந்த discriminant b squared minus 4ac is negative அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த quadratic function has no real roots, it has only complex roots தான் இருக்கும். அந்த 2 complex roots என்ன அப்படிங்கிறதா ஃபார்முலா, ஒன்று ஆல்பா, another one பீட்டா. இது மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2aங்கிற ஃபார்முலா இருக்குல்ல, அதுலேருந்து இதை டெரைவ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac மைனஸ் காமன் எடுப்போம். மைனஸ் காமன் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா b ஸ்கொயர் நெகட்டிவ் ஆகும், 4ac பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ 4ac மைனஸ் b ஸ்கொயர்னு வரும். அப்போ ரூட்டுக்குள்ள மைனஸ் 1 இருக்கும். அந்த மைனஸ் 1 தான் இங்கே என்னன்னு போட்டிருக்கோம், i. ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 i, அதான் இங்கே சொல்லியிருக்கோம், i ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இந்த 2 காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் எ குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இது வரைக்கும் நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் பார்த்தா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எல்லாத்தையும் இங்கே டேபிளில் போட்டிருக்கோம். இந்த டிஸ்கிரிமினன்ட் d ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் பேரபோலா. அதாவது என்ன சொல்லணும்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும், ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருக்கும். அதோட கிராஃப் எப்படி இருக்கும், எக்ஸ் ஆக்சஸ் 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணணும்னு சொல்லுவோம், இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சஸ் அட் 2 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் அந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ 0 இருந்தால் ரூட் எப்படி இருக்கும், ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ் ஒன்லி 1 பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். ஓகே, அடுத்து பாருங்க, b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதோட ரூட்ஸ் நோ ரியல் ரூட்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் ரூட் மட்டும் தான் கிடைக்கும்னு சொன்னோம். அதோட கிராஃப் கண்டிப்பாக அது எக்ஸ் ஆக்சஸ் மீட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கோம், டஸ் நாட் மீட் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ அப்போ டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறப்போ அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும், அதோட கிராஃப் எப்படி இருக்கும், ரூட்ஸ் ரியல் ரூட்டாகவும் இருக்கும், ரூட்ஸ் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருக்கும், கிராஃப் எக்ஸ் ஆக்சஸ் 2 பாயிண்ட்ல மீட் பண்ணும். நெக்ஸ்ட்டு அதோட வேல்யூ, அதாவது டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ 0 ஆனால் ரூட் ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ் 1 பாயிண்ட்ல மட்டும் மீட் பண்ணும். அது டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் நோ ரியல் ரூட், தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் ரூட் மட்டும் தான் இருக்கும். அதே கிராஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் அதை மீட் பண்ணாது, டஸ் நாட் மீட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ. எக்ஸாம் சம் நம்பர் 2.10 ப்ராப்ளம்ஸ். If a and b are the roots of the equation x squared minus bx plus q equal to 0,
find the value of 1 by a plus 1 by b. பாருங்க இந்த quadratic equation உடைய root a and b two roots இருக்கு. ஸோ அப்போ டூ ரூட் a and b அப்படின்னு சொன்னா find the value of 1 by a 1 by b ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த quadratic equationக்கு அந்த டூ ரூட் ab யோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு 1 by a plus 1 by b யோட வேல்யூவை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே, சொல்யூஷன். Given that a and b are the roots of the given quadratic equation x squared minus bx plus q equal to 0. ஓகே, சம் ஆஃப் த ரூட்ஸ் இங்கே பாருங்க, இதை ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ ஈக்குவல் 0 அப்படிங்கிறத ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ஏ வேல்யூ 1 கிடைக்கும், பியோட வேல்யூ மைனஸ் பி அப்படின்னு இருக்கும், சியோட வேல்யூ கியூன்னு இருக்கும். ரைட்டுங்களா? ரைட். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா படித்தோம் இல்லையா, சம் ஆஃப் ரூட்ஸ் இங்கே டூ ரூட்ஸ் யார் ஏபி, அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பிளேஸில் என்ன இருக்குது மைனஸ் பி, ஏங்கிற பிளேஸில் என்ன இருக்குது 1, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பிக்கு வேல்யூ மைனஸ் பி, ஏயோட பிளேஸில் இங்கே ஏயோட பிளேஸில் பாருங்கள் என்ன இருக்குது 1 இருக்காங்க. ஸோ பை 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி பை 1 பி. ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1. சம் ஆஃப் ரூட்ஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி பி. ஈக்குவேஷன் நம்பர் 1. ரைட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், டூ ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஏபி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஏபி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சி பை ஏ. சிங்கிற பிளேஸில் இங்கே என்ன இருக்காங்க கியூ, ஏங்கிற பிளேஸில் 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சிங்கிற பிளேஸில் q பை ஏங்கிற பிளேஸில் 1. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் AB ஈக்குவல் டு q பை 1, தட் இஸ் q. ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 AB ஈக்குவல் டு q, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் AB ஈக்குவல் டு q, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, நவ் நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் த வேல்யூ 1 பை a plus 1 by b இஸ் ஈக்குவல் டு 1 by a plus 1 by b. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, b கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, a இங்கே போயிடும், a இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க கொண்டு வரலாம். அப்போ ஏபி, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப பி ப்ளஸ் ஏ பை ஏபி ஈக்குவல் டு நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஏபின்னு கிடைக்கும். ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 சம் ஆஃப் ரூட்ஸ் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன பி, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஏபியோட வேல்யூ கியூ, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 1 பை ஏ ப்ளஸ் 1 பை பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிக்கு வேல்யூ பி, ஏபிக்கு வேல்யூ கியூ. ஸோ இதான் சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் example sum number 2.11. Find the complete set of values of a for which the quadratic x squared minus ax plus a plus 2 equal to 0 has equal roots. பாருங்க, நமக்கு ஒரு quadratic equation கொடுத்துருக்காங்க, x squared minus ax plus a plus 2 equal to 0ன்னு சொல்லிட்டு இந்த quadratic equation ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே ரூட்ஸோட நேச்சரை சொல்லிட்டான், ஈக்குவல் ரூட்ஸ், ரூட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொன்னாலே ரூட்ஸ் ஈக்குவல் அப்படின்னா அதோட டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ என்னவா இருக்கும், எப்போ ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும், டிஸ்கிரிமினன்ட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் நமக்கு அதோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு சொல்றோம், ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லணும். இங்கே அவங்கள ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ டெஃபினட்டாக அந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ என்ன ஆயிருக்குங்க 0. அப்போ டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ 0 இருக்கும்போது நம்ம ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, லெட்ஸ் சொல்யூஷன். The quadratic equation x squared minus ax plus a plus 2 equal to 0. இந்த a plus 2 வந்து கான்ஸ்டன்ட், அதான் பிராக்கெட் போட்டு காட்டியிருக்கோம். ரைட்டுங்களா? இட் சேஸ் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்ல கிவன், அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த quadratic equation ரூட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரூட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொன்னாலே அதோட டிஸ்கிரிமினன்ட் என்னன்னு சொல்லியிருக்கோம் 0ன்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் பாருங்க, ஸோ இட் இஸ் discriminant is 0, that is d equal b square minus 4ac equal to 0. b க்கு வேல்யூ நாங்கள் minus a, a க்கு வேல்யூ 1, c ஓட வேல்யூ a plus 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. minus a the whole square minus 4 into a க்கு வேல்யூ 1, c ஓட வேல்யூ a plus 2 equal to 0. ஸ்கொயர் பண்ணுங்க. minus a the whole square plus a square, 4 1 into 4. next இந்த 4 நெக்ஸ்ட் சைடு ப்ராக்கெட்டுக்குள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 4 into a minus 4a, next minus 4 into 2 minus 4 into 2 minus 8 equal to 0. quadratic formula பாருங்க, இது ஃபார்முலா, இது ஈக்குவேஷன் பாருங்க, இது ஒரு quadratic equation ஆட இருக்கா. a squared minus 4a minus 8 equal to 0. அதாவது x squared minus x squared plus bx plus c equal to 0 இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா quadratic ஃபார்மோட கம்பேர் பண்ணோம். இதை quadratic ஃபார்மோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ minus 4, c ஓட வேல்யூ minus 8 கிடைக்கும். ஸோ அதை கொண்டாந்து quadratic ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. quadratic ஃபார்முலா a equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a equal to இங்கே b க்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் minus 4 minus into bracketல minus 4 plus or minus square root of b square minus 4 the whole square minus 4 a க்கு வேல்யூ 1 and c க்கு வேல்யூ minus 8 divided by 2a, a க்கு வேல்யூ 1. okay, and therefore a equal to minus and minus plus 4 plus or minus square root of minus 4 square பண்ணோம்னா plus 16 plus 32 by 2. okay, 16 plus 32 48 எப்படி ரைட் பண்ணலாம், 4 into 4 into 3
இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4 into 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4, 3க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது, அப்படியே வச்சுங்க. அப்போ a 4 plus or minus square root of 48/2 equal to 4 plus or minus 48 ரூட் எடுத்தோம்னா 4 into root 3/2. இந்த 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2, இதே போல் இதை டிவைட் பண்ணோம்னா 2 வரும். அப்போ 2 plus or minus 2 root 3. Therefore the value of a is 2 plus 2 root 3 or 2 minus 2 root 3. ஏன்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால ஒன்று பாசிட்டிவ் a plus 2 root 3 சொல்லலாம், another one a minus 2 root 3 சொல்லலாம். ஓகே, சொல்யூஷன் ஓவர். நெக்ஸ்ட் சம் போகலாம். எக்ஸாம்பிள் சம் நம்பர் 2.12. Find the nature of solutions of x squared plus modulus x minus 1 equal to 1. ஓகே, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன், எத்தனை சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இருக்கு. ஓகே, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மாடலஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. சொல்யூஷன் போகலாம் பாருங்க. கிவன் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மாடலஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம். பை த டெஃபினிஷன் ஆஃப் மாடலஸ் எக்ஸ். மாடலஸ் எக்ஸோட டெஃபினிஷன் ஆல்ரெடி நம்ம இந்த லெசன் ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருக்கோம். மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு sub bracket x, positive x. எப்போ if x greater than 0 னா positive x, x less than 0 எப்போ நெகட்டிவ் இருந்தாலும் less than 0, x less than 0 அப்படிங்கப்போ minus x. so modulus x is equal to plus x if x greater than or equal to 0 and minus x if x less than 0. okay, positive plus x, நெகட்டிவ் அப்படின்னா minus x அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். ஸோ இந்த டெஃபினிஷனை இங்கே அப்ளை பண்ணலாம். கேஸ் நம்பர் 1, for x greater than or equal to 1, x greater than or equal to x ஓட வேல்யூ 1 ஆர் அதோட மேக்ஸிமமாக இருக்கும்போது மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு இதோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1. அதாவது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் தான் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் கிரேட்டர் தான் 0 அப்படின்னு சொல்லப்போ ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொன்னோமா மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொன்னோம். சேம் அதே போல் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, ரைட். இப்போ ஈக்குவேஷன் 1க்கு போங்க. ஈக்குவேஷன் 1ல போயிட்டு இந்த மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1க்கு எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மாடலஸ் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, மாடலஸ் எக்ஸ் மைனஸ் 1 இந்த கண்டிஷன் எக்ஸ் கிட்ட தான் ஈக்குவல் டு 1 அப்படிங்கப்போ இது மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 வேல்யூ என்ன எக்ஸ் மைனஸ் 1 சொல்லியிருக்கோம். ஸோ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன இருந்துச்சு 1 இருந்தது. நெக்ஸ்ட் இந்த 1 லெஃப்ட் சைடு கொண்டு போங்க, மைனஸ் 1 வரும். ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது, அப்போ மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ரைட். இப்போ பாருங்கள் இது குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருக்காங்களா, இதுக்கு 2 ஃபேக்டர் இருக்குமா, இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 2, ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரணும், இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, ஆட் பண்ணுறப்போ 1 வரணும். அப்போ 2 ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணிப்பாங்க, மைனஸ் 2 ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் 1 கிடைக்கும். So x plus 2 into x minus 1 equal to 0. x plus 2 equal to 0 or x minus 1 equal to 0. Any one factor equal to 0. So x equal to minus 2, x equal to plus 1. As பாருங்க நமக்கு கண்டிஷன்ல இங்க x greater than or equal to 1 ன்னு சொல்றாங்க. x ஓட வேல்யூ 1 ஆர் அதோட மேக்ஸிமமா இருக்கும்னு சொல்றாங்க. நமக்கு இங்க சொல்யூஷன்ல பாருங்க x equal to minus 2 ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப இது கண்டிப்பா நெகட்டிவ்ல இருக்கு. நமக்கு என்னவா இருக்கும், 1ஓட மேக்ஸிமம் அப்படின்னா பாசிட்டிவ் தான் ஆன்சரா இருக்க முடியும். அப்ப x equal to minus 2 இஸ் நாட் பாசிபிள். இது நமக்கு சான்ஸ் இல்லை, இது பாசிட்டிவ் கிடையாது, இது சொல்யூஷனா இருக்க முடியாது. அப்ப x equal to plus 1 அப்படிங்கிறத என்னவா இருக்க முடியும், சொல்யூஷனா இருக்க முடியும். as per condition x greater than 1 அப்படிங்கிறப்ப the solution x equal to 1. okay. next case number 2. for x, இப்போ கேஸ் நம்பர் 1ல x greater than 1 அப்படின்னு சொல்லி எடுத்த போல கேஸ் நம்பர் 2ல x less than 1 ன்னு எடுத்துட்டோம். x less than 1 அப்படிங்கப்போ மாடலஸ் ஆஃப் x minus 1 equal to minus of x minus 1. minus of x minus 1 இங்கே பார்த்தோம் கண்டிஷன் பார்த்தோம்ல, x less than 0ங்கப்போ மாடலஸ் x ஓட வேல்யூ என்னவா இருந்துச்சு, minus x ன்னு சொல்றோம். ஸோ அதே போல இங்கே x less than 1 அப்படின்னு சொல்றப்போ மாடலஸ் ஆஃப் x minus 1 ஓட வேல்யூ நெகட்டிவ் ஆஃப் x minus 1 is equal to மைனஸ் இன்சைட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 1 plus 1 ஆயிடும், plus x minus x ஆயிடும். ஸோ 1 minus x நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, ரைட். இப்போ நம்ம அதை ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணலாம். எஸ், ஈக்குவேஷன் 1 implies x squared plus 1 minus x equal to 1. the modulus of x minus 1 அப்படிங்கிறது இங்கே கண்டிஷன் x less than 1ங்கிறப்போ நமக்கு அது minus of x minus 1 கிடைச்சது. ஸோ அப்போ minus of x minus 1ங்கிறது 1 minus x ஈக்குவல். ஸோ அப்போ இந்த பிளேஸில் 1 minus x அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் 1 அப்படிங்கிறத நமக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இந்த ப்ளஸ் 1 இந்த அதே போல் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் 1 நமக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுவாங்க. ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ், இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 ரைட் சைடுக்கு ப்ளஸ் 1 லெஃப்ட் சைடு ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுறாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டில் எக்ஸை காமன் ஆடுங்க. எக்ஸை காமன் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸை காமன் எடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸில் எக்ஸை காமன் எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. therefore x equal to 0 or x minus 1 equal to 0. so x equal to 0 or x equal to plus 1. so நமக்கு கண்டிஷன்ஸ் இப்போ கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, x less than 1. எக்ஸோட சொல்யூஷன் 1 விட மினிமமாக இருக்கும்னு சொல்லலாம். எக்ஸோட சொல்யூஷன் 1 விட மினிமம். பட் அப்போ x equal to 1 அப்படிங்கிறது இங்கே என்னவா இருக்க சான்ஸ் இல்லை, இது சொல்யூஷனாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ அப்போ x equal to 1 அப்படிங்கிறது இஸ் நாட் பாசிபிள்.
அப்போ எதுதான் சொல்யூஷனாக இருக்க முடியும்? X equal to 0 is a solution. So as per condition X less than 1 அப்படிங்கப்போ X equal to 0 is a correct solution. So therefore thus the solution set is 0, 1. First caseல 1ங்கிறது ஒரு சொல்யூஷன் ஆகும், செகண்ட் கேஸ்ல 0ங்கிறது சொல்யூஷன் கிடைச்சது. therefore the solution set 0, 1. So ஃபைனலாக இப்போ இதுக்கு எத்தனை சொல்யூஷன் கிடைச்சிருக்கு? நமக்கு 2 சொல்யூஷன் கிடைச்சிருக்காங்க. அதான் கேட்டுங்க, find the number of solution அப்படின்னு கேட்டாங்க. Hence the equation has 2 solution அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடலாம். So answer 2 solution complete. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ராப்ளம்ஸோட ரிலேட்டடாக உங்களுக்கு ஹோம்ஒர்க் தர்றேன். ஹோம்ஒர்க் எக்ஸசைஸ் 2.4ல் சம் நம்பர் 8 ஹோம்ஒர்க்காக செய்யலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் 1 minus x squared plus x plus 1 equal to 0. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவேஷன் நெகட்டிவ்ல இருக்காங்க, மைனஸால் மல்டிப்ளை பண்ணி பாசிட்டிவாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு அதுக்கு பிறகு இதோட நேச்சர், இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும். அந்த 2 ரூட்ஸோட நேச்சர் என்னவா இருக்கும்? அது ரியல் அண்ட் டிஸ்டிங்காக இருக்குமா, அல்லது ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கலாமா, இல்லை நெகட்டிவ் ரூட்ஸ் நோ ரியல் ரூட்ஸாக இருக்குமா, அதாவது இமேஜினரி ரூட்ஸாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா, அது கிண்டில் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிமினன்ட் d equal to b square minus 4ac ஃபார்முலாவில் நீங்கள் b, a and c யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆன்சர் ப்ளஸ் வந்தால் ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட், ஈக்குவல் 0 வந்தால் ரியல் அண்டு ஈக்குவல் டு அதோட வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நோ ரியல் ரூட், தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர், செகண்ட் கொஷின் அதே போல் ஆன்சர் பண்ணுங்கள். தேர்ட் கொஷின் பாருங்கள், 9x squared plus 5x இங்கே கான்ஸ்டன்ட் கிடையாது, சி கான்ஸ்டன்ட் சி வந்து 0, இங்கே 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க, சிக்கு வேல்யூ 0ன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய குவாட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ax squared plus bx plus c அந்த ஃபார்மோட கம்பேர் பண்ணி ஏபிசியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு இந்த டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.